15 வருஷம் வரலையா, யாருப்பா அந்த கான்ட்ராக்டுக்காரன், வர சொல்லுப்பா, எப்பா 15 வருஷத்துக்கு வரல, ஏன் இவ்வளோ தரத்தை கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அந்த இதை வந்து சரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஆட்சியை நம்ம கொண்டு வரணும். இப்போ நேர்மைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாக்களிக்கிறதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். வருகிற 26 சட்டமன்ற தேர்தலை வாக்களிக்கப்பட வேண்டியது உண்மை. உங்கள் ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்கள். வருகிற 26 யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? நேர்மைக்கு வாக்கா இல்லை பணத்துக்கு வாக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா, மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது அது சிறந்த ஒரு விஷயம். யாருக்கு வாக்களிப்பீங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஓட்டு வருகிற காலங்களில் யாருக்கு வாக்களிப்பீங்க? யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. யாருக்கு வாக்களிப்பீங்க? உங்கள் வாக்கு எனக்கு தெரிஞ்சு நேர்மையான இருக்க ஒரு ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். அப்போ நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா அந்த தரம்ங்கிறது இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த 10,000த்துக்கான தரம் அதில் இருக்கணும். வெறும் இலவசங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா தரம் இருக்காது. இப்போ தரம் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். தரம் இல்லாத ஒரு பொருள் வந்து குப்பைக்கு சமம். ஓகே, ஆனால் குப்பைக்கு இருக்கிற சமம் நம்ம ஒரு தரம் இல்லாத பொருள் அப்போதைக்கு மட்டும் தான் தேவைப்படும். இப்போ எப்படின்னா முன்னெல்லாம் சைனா பொருள் வாங்கும் பார்த்திங்களா, அந்த சைனா பொருள் வந்து 1 யூஸ். இப்போ ஒரு எடுத்துக்காக ஒரு 1 யூஸ் டம்ளர் வாங்குறோம்னா அந்த 1 மணி நேரத்துக்கு தான் அந்த டம்ளர் யூஸ் ஆகும். திருப்பி என்ன பண்ணுவோம், கசங்கி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு, அந்த மாதிரி இல்லாமல் 1 யூஸாக ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பொருள் வாங்கணும். அப்போ ஒரு 15 வருஷம் ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறது எப்படின்னா, இலவசங்களை மயங்காமல் இயற்கை வளங்களை காக்கிற ஒரு கட்சி. அப்படி தான் ஆட்சிக்கு வரணும். இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும், அப்புறம் மலை வளங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி எல்லா வகையுமே நம்ம காக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்கணும். அந்த மாதிரி நேர்மையான ஒரு கட்சிக்கு வாக்களிங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீங்கிறது சொல்லுங்கள். நல்ல ஒரு மனிதர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் செய்யணும். அதனால் உங்களை ஓட்டு யாருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. வாங்க பேசலாம். வேறு யார்? வாக்கு என்பது நம்மளுடைய உரிமை. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உரிமையை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஒருவருக்கு நம்ம வாக்களிக்கப்பட வேண்டும். நேர்மை நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த வருகிற காலங்களில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கிறத சொல்லுங்கள். நேர்மைக்கா பணநாயகத்துக்காங்கிறத நீங்கள் சொல்லணும். நேர்மை என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊழல் இல்லாத ஆட்சியை நம்ம அமைக்கப்பட வேண்டும். அதனால் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நேர்மையான ஒரு மனிதர்கள் நம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். யார் அந்த நேர்மைவாதி? பாருங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் வாக்கு யாருக்கு? அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட்ஸும் போடுங்க. அப்போ தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். வாக்கு என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாங்க, யாருமே கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போட மாட்டேறீங்க. வாங்க பேசுவோம். வாங்க, நல்வரவு. அப்புறம் நேர்மைக்கு வாக்களிக்கப்பட வேண்டியது. நேர்மை இல்லாத ஒரு ஆட்சி நமக்கு அது ஒரு குப்பைக்கு சமம்.